வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சனில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணால் என்ன செய்யலாம், கல்யாண வத்த குழம்பு அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை. இது என்னடா வெறும் வத்த குழம்பு தான், இது கல்யாணத்துக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக வெத்த குழம்பு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட சுவையே வேறு மாதிரி இருக்குங்க. அதுக்குன்னு வறுத்து அரைக்கிறதுக்குன்னு சில பொருள்கள் இருக்குது. அண்டு நீங்கள் யூஸ்வல் வத்த குழம்புல வெங்காயம் தக்காளி எல்லாம் போடுவீங்க, அதெல்லாம் இதில் போடுறதே கிடையாது. கடுகு கூட இதில் சேர்க்க மாட்டாங்கன்னா பாருங்களேன், அவ்வளோதான். ரொம்ப அருமையான வெத்த குழம்பு. கடைசியில் பந்தி முடிகிற நேரத்தில் நல்ல கெட்டி தயிர் ஊற்றிட்டே வருவாங்கல்ல, பின்னாடியே வத்த குழம்பு வத்த குழம்பு வத்த குழம்பு வத்த குழம்புன்னு சொல்லிகிட்டே வருவான். அவன் பக்கெட்டில் வச்சுருப்பான். கொஞ்சம் நம்ம கையில் சாதத்தை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டேன்னா குடி போட்டுக்கிட்டேன்னு வச்சுங்க, அப்படியே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே போவாங்க. ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு வருவாங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் அழகாக நீங்கள் சாப்பிட்டு முடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கை மணக்கும். சாப்பிட்ட பிறகும் அவ்வளோ அருமையான கல்யாண வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல மணத்தக்காளி வத்தல், அது கொஞ்சம் எடுத்துக்கங்க. நீங்கள் சுண்டைக்காவும் எடுத்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் வத்தல் வேணும், அவ்வளோதான். அப்புறம் காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் உளுந்து, வெந்தயம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அண்டு தேவையான அளவு உப்பு, ஜீரகம், அடுத்தது மிளகு கொஞ்சம், அடுத்தது மஞ்சப்பொடி, துருவன தேங்காய் கொஞ்சோண்டு போடுவோம், அப்புறம் கொஞ்சம் வெல்லம், அப்புறம் பெருங்காயம் தேவை. முதல்ல அந்த மணத்தக்காளியை நெய்யில் வறுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பொருள்லாம் வறுத்து எடுத்துட்டு அதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம புளி கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைசல், அந்த கரைசலை ஊற்றிட்டு தாளித்து ஊற்றிட்டு அதுக்கு நல்லா கொதித்து மஞ்சள் பொடி போட்டு நல்ல உப்பு போட்டு கொதித்து வந்தோடனே இந்த பொடியை அதில் சேர்க்கணும். அது சேர்த்து நல்லா ஒரு திக்காக வருங்க. வெத்த குழம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திக்காக வர நேரத்தில் நம்ம இந்த மணத்தக்காளி வறுத்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கும் போல் அதை போட்டு இறக்கினீங்கன்னா உங்களுக்கு கல்யாண வத்த குழம்பு ரெடி. அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த மணத்தக்காளியில் நெய்யில் வறுக்கணும். மற்ற எல்லா பொருட்களையும் சின்ன ஒரு இவ்வளோண்டு எண்ணெய் ஊற்றி பொடி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு பொடி பண்ணணும். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம், புளி கொதிக்குது இல்லை, அந்த கொதிக்கும் போதே ஒரு சிறு கட்டி வெல்லம் வேணும். இந்த வெல்லம் எதுக்குன்னா, இப்போ நம்ம சேர்க்குற எல்லா பொருள்லையும் ஒரு அமிலத்தன்மை இருக்கும். அந்த அமிலத்தன்மை வயத்தை கெடுத்துருங்க. அதுக்காகத்தான் இதை கெடாமல் இருக்கிறதுக்கும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கும் தான் அந்த வெல்லத்தை எப்போதுமே சேர்ப்பாங்க. அதனால் வயிற்றுக்கோ அல்லது வேறு எதுக்கோ எந்த ப்ராப்ளமும் வராது. அதுதான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, இது வைக்கிறோம். இதில் கொஞ்சம் நெய், நெய்யில் எதுக்கு மணத்தக்காளி வறுக்கிறோன்னா, இந்த மணத்தக்காளிக்குன்னு ஒரு லேசான கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு தன்மை போகணுன்னா நம்ம முதல்ல அதை வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த கசப்பு தன்மை போயிடும். இதை எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் அது இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் வெந்தயம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், வரமல்லி 2 ஸ்பூன், சீரகம் கொஞ்சம்,
மிளகு கொஞ்சம். இது நல்லா டோன் வரணுங்க, அந்த ப்ரௌன் டோனாக மாறும், கலர் மாறணும் எல்லாம். இப்போ தேங்காய் துருவல். இந்த தேங்காயில் லேசான ஈரப்பசை இருக்கும். அந்த ஈரப்பசை போகணுங்க. ஈரப்பசை போனால் தான் லாங் ஸ்டாண்டிங். நீங்கள் இந்த குழம்பை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் எடுத்து சுட பண்ணி சாப்பிட்லாம். அதனால் கொஞ்சம் தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துருங்க. இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி வரமிளகா நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் ரொம்ப காரம் விடும். என் பேரே ஆந்திரகாரன் தான் பேர். அதனால் கொஞ்சம் காரம் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்குவேன். நீங்கள் பார்த்து வீட்டில் உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா காரம் கம்மியாக சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து வறுத்துட்டிங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது கொஞ்சம் ஆறணுங்க. ஆறின பிறகு அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா கொஞ்சம் ராவாக பொடி பண்ணிவிட்டு வரணும். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இப்போ இது பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு கடாய் போட்டிருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி வெத்த குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் இந்த முட்டையில் கிட்டத்தட்ட 6ஓ 7ஓ ஊற்றிருக்கேன் நான். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் உடனே பொரிஞ்சிடும். கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கோங்க. பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். கடுகு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லைங்க. புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவையான அளவு கல் உப்பு, இந்த வெல்லம் இதுதான் அப்படி நியாக்குன்னு தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வெல்லத்தை சேர்க்குறது. எப்போதுமே என்னடா அது ரொம்ப திதிப்பாயிருமே வெள்ளம்லாம் சேர்த்தா அப்படின்னு நினைக்காதீங்க. இது நம்மளுடைய சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக தான் அதை போடுறது. எல்லாத்துலேயுமே போடுவாங்க, சாம்பாரில் போடுவாங்க, எல்லாத்துலேயும் போடுவாங்க. இது பேச்சுலர் இருந்தால் ஐயோ என்ன ஸ்வீட்டாக இருக்கேன்னு நினைப்பாங்க. கிடையாதுங்க. அதுவும் நம்ம நாட்டில் இது லேசாக தான் போடுவோம். ஆனால் கர்நாடகாவில் பெரிய கட்டியாக ஒரு வெல்லம் போடுவாங்க. அதனால தான் அங்கே உள்ள சாம்பார்லாம் ரொம்ப தித்திப்பாகவே இருக்கும். இது இப்போ இந்த புளியோட அந்த பச்சை வாசனை போகணுங்க. நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. இப்போ எப்படி கொதிக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பெருங்காய பொடியை இந்த நேரத்தில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை இதில் சேர்த்துடணும். இது கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தீயை நல்லா குறைச்சிருங்க. இப்போது கடன்னு உடனே கொதித்து ரொம்ப மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இது திறந்து எப்படின்னு பாருங்க. நல்லா சுண்டி அழகான ஐயோ என்ன மனங்க. இப்போ தயிர் சாதம் இருந்தால் ஏற்றுன்னு ஏற்றலாம். இப்போ இந்த நிலையில் நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மணத்தக்காளி இப்போ போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி கிண்டிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. கருவேப்பிலை கூட தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஏன்னா இதில் போடுற எந்த பொருளையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. கையில் ஊற்றிட்டே வராங்கல்ல, அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்காக அதில் கருவேப்பிலை இருந்தால் வாயில் போய் தட்டு போடணும்னு எடுத்து போடுவாங்க. அதெல்லாம் கூடாதுன்னு கருவேப்பிலை கூட போட மாட்டாங்க. இதுதாங்க கல்யாண வத்த குழம்பு. அவ்வளோ சுவையாக இருக்கும். மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. விடைபெறுவது மனோபாலா. தேங்க்யூ.